எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை நாகப்பட்டினத்தில் பழைய பெரிய ஆஸ்பத்திரி இப்போ உரத்தூருக்கு போயிட்டு இப்போ அரசு மருத்துவமனை நாகப்பட்டினத்தில் நம்ம நிற்கிறோம். என்னென்னா நான் ஒரு மாதமாகவே கை காலில் கூச்சம், கை விரல்கள், கால் விரல்கள், பாதம், அதேமாதிரி உள்ளங்கை இதுலையெல்லாம் கூச்சம், கழுத்து வலி இதெல்லாம் இருந்தது. ஒரு மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது. 2-3 டாக்டர்கிட்ட பார்த்தேன். நேற்று வேதானிய ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். வேதானிய ஜிஹெச்சில் ஒரு லேடி டாக்டர் தான் பார்த்தாங்க. உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்க. எலும்பு தேய்மானம்லாம் இல்லை, ஒன்று விட்டமின் குறைபாடாக இருக்கலாம், இல்லை நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு டீட்டெயிலாக பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்க. எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி. ப்ரைவேட்டில் எடுக்காதீங்க, காசு அதிகமாகும். நாகப்பட்டினம் ஜிஹெச்சில் போய் எடுத்துருங்க, கம்மியாக தான் காசு வாங்குவாங்க. ரிப்போர்ட் 1 நாள் 2 நாள் ஆகும், அது பிரச்சனை இல்லை, ஆனால் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சரி, நான் நாகப்பட்டினம் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தெரியுது. எப்படி இருக்குது ப்ரொசீஜர்னா, முதல்ல நம்ம உரத்தூர் போயிட்டு மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உரத்தூரில் அதை கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் வாங்கி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு டாக்டர்கிட்ட, எலும்பு முறிவு மருத்துவர்கிட்ட ஒரு சஜஷன் வாங்கணுமா. அவர் சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இந்த ஜிஹெச்சில், இங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டரில் இந்த ஜிஹெச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இதான் வந்து உரத்தூர் ஹாஸ்பிட்டலு. நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போன ஜிஹெச்லேருந்து சுமார் 8 8.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்கேனை எடுத்துக்கலாம். அதுலேருந்து 2 நாள் ஆகுமா ரிப்போர்ட் வர்றதுக்கு. அது இல்லை, நான் பணம் கட்டி எடுத்துக்கிறேன், 2500 ரூபா பணம் கட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2500 ரூபா பணத்தை கட்டிட்டீங்கன்னா 10 நாளைக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களாம். 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த எம்ஆர்ஐ எடுத்துக்கிட்டு 2 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சிக்கலான நடைமுறையாக இருக்குது. இதை தயவு செய்து தமிழக அரசு வந்து இதை கொஞ்சம் எப்படி குயிக் பண்ணலாம். நாகப்பட்டினத்தில் எங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்ஸ் வேற எங்கேயும் இல்லை. எங்களுக்கு வேதாந்தியத்தில் எம்ஆர்ஐ இல்லை. பக்கத்து டவுன் திருத்துறைப்பூண்டிலேயே எம்ஆர்ஐ இல்லை. நாங்கள் போனால் திருவாரூர் போனோம், இல்லைனா ப்ரைவேட் ஸ்கேன் சென்டர்ஸ்க்கு போனோம். கவர்மெண்ட் ஸ்கேன் சென்டர் எங்களுக்கு இருக்கிறது நாகப்பட்டினம் ஜிஹெச்சில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே சாதாரணமாக பணம் கட்டினா 10 நாளைக்கு மேலே ஆகும். காப்பீட்டு திட்ட அட்டையில் இலவசமாக கிளைம் பண்ணணும்னா 3 நாளைக்கு மேலே ஆகும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. ஒரு வேளை ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. தயவு செய்து தமிழக அரசாங்கம் இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் வேதாரண்யம் பகுதிகளில் வேதாரண்யத்திலேருந்து வேட்டைக்காரன் இருப்பு வரை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்திலேருந்து தானி ஓட்டம் வரை லட்சக்கணக்கான மக்கள் வசிச்சுட்டு இருக்கோம். இங்கே எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அலையிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த 3 நாள் 10 நாள் அப்படின்னு அலையிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதை ஏதாவது துரிதப்படுத்துறதுக்கு தயவு செய்து தமிழக அரசும் மருத்துவத்துறையும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.